சரிகமப ஜூனியர் சீசன் 5ல என்டையர் சீசனும் கலக்கிறதுக்கும், ஃபன்னா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறுவன் வந்துட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் ரவுண்ட்லேயே ஸ்ரீனி சாரையே வம்பிழுத்துருக்கான். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமப சீனியர் சீசன் 5 முடிஞ்ச கையோடையே சூட்டோட சூட்டா சரிகமப ஜூனியர்ஸ்க்கான ஆடிஷன் நடத்தி முடித்திட்டாங்க. அண்ட் வரப்போகிற சனி ஞாயிறு அந்த ஷோ வந்து லான்ச் ஆக போகுது. அண்ட் இதற்கிடையில் மெகா ஆடிஷன் போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அதில் பாதிக்கு பாதியாக கழிக்கிறது தான் இந்த ஒரு ஆடிஷன். அண்ட் இந்த ஒரு ஆடிஷன்லேயே ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சுட்டி பையன் வந்து பயங்கர சேட்டை பிடிச்சவனா இருந்தான். பாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு துண்டு சீட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுலாம் பேசிகிட்டு இருந்தான். குறிப்பாக ஸ்ரீனிவாஸ் சார் இருக்கார் இல்லையா, அவரை பயங்கரமாக கலாய்ச்சிருந்தான். சரிகமபா நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு தோனி, என்னை எப்படியாவது செலக்ட் பண்ணிருங்க ஸ்ரீனி அப்படின்னு சொல்லி ஃபன்னாலாம் பேசி பயங்கர வைபாக இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப சூப்பராகவே பாடியிருக்கான். ஸ்ரீனி சாரே அவனை செலக்டும் பண்ணியிருக்காரு. அந்த பையனோட ஸ்டைல், போட்டிருக்க ட்ரெஸ், அது மட்டும் இல்லாமல் அவன் பாடுற விதம், பாடினதுக்கப்புறம் பேசுகிற கமெண்ட் கொடுக்கறது அப்படின்னு இது எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பையன் இந்த ஒரு என்டையர் சீசனாக ஃபன் ஃபீல்டாக வச்சுப்பான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் அதே நேரம் ஸ்ரீனிவாஸ் சார் வந்திருந்த எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டையுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அதே நேரம் பொலைட்டாகவும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இங்கே கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எல்லாருமே இன்னொரு சபேசன் ஆகணும், இன்னொரு ஸ்ரீஹரி ஆகணும், இன்னொரு திவினேஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கண்ணோட வந்திருப்பீங்க. இந்த ஒரு மெகா ரவுண்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களோட திறமையை வச்சுலாம் கிடையாது, நீங்கள் எப்படி பாடுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான். ஆனால் போக போக கண்டிப்பாக உங்களோட திறமைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஷோவில் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசி ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனால் இந்த பையன் பாடினதுக்கப்புறம் ஓவராலாகவே எல்லாம் மாறி போச்சு. அவ்வளோ ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாகவே எப்போதும் சீனியர்ஸ் பயங்கர ஒரு சீரியஸாக போச்சுனாலுமே ஜூனியர்ஸ் பயங்கர ஃபன்னாக தான் போகும். அண்ட் அந்த ஒரு ஃபன்னை மேலும் ஆட் ஆக்க இந்த ஒரு பையன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு சரிகமப ஜூனியர் சீசன் 5 நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா? எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான அதாவது கமலஹாசன் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நான் எப்போ ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிறத சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எப்போதுமே புதிய தலைமுறைக்கு வழிவிட்டு பழைய தலைமுறை நடிகர்கள் ஒதுங்குவாங்க, அப்படி இல்லைனா காலமே அவங்கள ஒதுக்கி வச்சிரும். இப்போ வரைக்கும் காலம் வந்து என்னை ஒதுக்கி வைக்கல, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டா எனக்கே தோணும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, தோல்வியோட உன்னோட கரியரை முடிக்காத, ஒரு நல்ல சூப்பர் ஹிட் படம், மெகா ஹிட் படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சினிமா விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரியான மெகா ஹிட் படத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதற்கான கதைகளை தான் கேட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு படம் அமைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சினிமாவில் நடிக்கிறத விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் சார் சொல்லியிருந்தாரு. கமலஹாசன் சாரோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கமலஹாசன் சார் பார்க்காத வெற்றி கிடையாது. அவர் காலத்துக்கும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அதுதான் நம்மளோட ஆசையும் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு தெரியும். இது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க.